பெருமாளுக்கு உகந்த 2 முக்கியமான விரதங்கள் ஏகாதசியும், திருவோணமும். இதுல ஏகாதசி விரதம் மாசத்துக்கு 2 தடவையும், திருவோணம் 1 தடவையும் வரும். ஏகாதசி விரதத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா திருவோணம் விரதத்தை பத்தி பலருக்கும் தெரியாது. திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லயும் நாள் முழுவதும் கடுமையான விரதத்தை பக்தர்கள் மேற்கொள்ளுவாங்க. பெருமாளின் அருள வேண்டி இருக்கப்படக்கூடிய இந்த விரதம் முன்னேற்றம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, வைகுண்டத்திற்கு போய் ஸ்ரீமன் நாராயணனை நேர்ல தரிசிக்கிற பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த திருவோண விரதம். பெருமாளோட நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்றதுக்கும், கடந்த கால பாவங்கள் தவறுகள் இருந்து மன்னிப்பு கிடைக்கிறதுக்கும், ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும், தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கும் வழியை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த திருவோண விரத நாள். இந்த திருவோண விரதம் அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு நீராடி சுத்தமான ஆடைகளை உடுத்தி தீர்த்தம், பால், தேன் இதால அபிஷேகம் செய்யணும். வாசனை மிகுந்த மலர்களை பெருமாளுக்கு சூட்டி வழிபடணும். ஏகாதசி விரதத்துக்கு கடைபிடிக்கிற விரத முறைகளை இதுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். உணவை தவிர்த்து இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தணும். தியானம், வழிபாடு, மந்திர ஜபம் இது எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்ளணும். பெருமாளுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறமா பெருமாளுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யணும். மாலை நேரத்துல வீட்டுல இருந்தபடியே பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு பெருமாளுக்கு அப்பம் செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பெருமாளுக்கு துளசி இலைகளை அணிவிச்சு விளக்கு ஏத்தி உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செஞ்சா நிச்சயமா வேண்டிய வேண்டுதல் அப்படியே நடக்கும்.